ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி டபுள் டோரு ஃப்ரிட்ஜுக்கு உண்டான போர்டு. கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ இதில் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூவிடபிள்யூ கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஓஎல்பி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து டிஃப்ராஸ்ட் ஹீட்டருக்கு உண்டான சப்ளை அவுட்புட்டுக்கு வந்து இந்த ரிலேக்கு உண்டான அவுட்புட்டில் வந்து நியூட்ரல் ஒயர் வச்சுருக்கோம். ஃபேஸ் வரும்போது வந்து இந்த பல்ப் வந்து க்ளோ வர மாதிரி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் வந்து லைனாக ஒரு 3 சென்சார் கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது டி சென்சார், ஆர் சென்சார், ஆர்டி சென்சார்னு போட்டிருக்காங்க இல்லையா. டின்றது வந்து தான் டிஃப்ராஸ்ட் சென்சார். ஓகேங்களா. இந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயரு, மிச்சம் இந்த 2 சென்சாரும் ஒயிட் 2 ஒயரு, 2 பிளாக் ஒயரு வந்து பார்த்திங்கன்னா ரூம் சென்சாரும் அப்புறம் ரெஃப்ரிஜரேட் சென்சாரும். ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்கு அப்புறம் வந்து இந்த ஒயிட்டு, இது 2 ஒயர் இருக்குங்களா, இது ரெண்டுத்துக்குமே வந்து 5K சென்சார் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் டிஃப்ராஸ்ட் சென்சார் மட்டும் பார்த்திங்கன்னா நான் 10K வேல்யூ இருக்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டருக்கு உண்டான சப்ளை வந்து இந்த டெமோ நீங்கள் இப்போ டெமோ நான் போடுற பாருங்கள். இந்த டெமோ செக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ரன் ஆகி ஓடி ஆஃப் ஆகும்போது ஹீட்டர் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஸோ இல்லைனா உங்களுக்கு வெறும் கம்ப்ரஸர் மட்டும்தான் ஓடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஹீட்ரு வந்து வேலை செய்யுதா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் செக் பண்ணும்போது டெஸ்டிங்லேயே இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது நிறைய பேர் கேட்டிங்கன்றதுக்காக நம்ம போட்டிருக்கோம். இப்போ எப்படின்னா, இந்த மாதிரி ஹீட்ரு வேலை செய்யல, ஒரே வேல்யூ உண்டான சென்சாரை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வேலை செய்யாது. இப்போ நான் 10K போட்டிருக்கும் போது உள்ளே வந்து அதிகமான கூலிங் உள்ளே இருக்குன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஹீட்ரு வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். சரிங்களா. பாருங்கள், இப்போ கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு நல்லாவே. இப்போ இந்த கம்ப்ரஸர் கொஞ்சம் நேரம் மேபி ஒரு 30 செகண்ட் ஓடிட்டு ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்ரு வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வரைக்கும் கம்ப்ரஸர் ஓடிட்டு தான் இருக்குது. பாருங்கள், ஹீட்ரு ஆன் ஆகிடுச்சு, கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸ்லோ ஆகிட்டு கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆகிடும். ஹீட்ரு பாருங்கள் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு, கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்வெர்ட்டர் ஏசி, இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு, இன்வெர்ட்டர் வாஷிங் மிஷினு, நான் இன்வெர்ட்டர் ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு, இதுக்குண்டான பிசிபிஸ்லாம் வந்து சர்வீஸ் ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்துட்ருக்கோம். லைவ் செஷனாக 30 days கிளாஸ் இருக்கும். மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.